ஊழலில் உறங்கும் விஜயாட்சி. சபாஷ். போரூர் ஏரி ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரிக்கு ஏரியா ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க, ரெட்டேரி ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்ட்டு பசுமை தீர்ப்பாயத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்து வழக்கில் சில உத்தரவுகள்லாம் வாங்கணும். ஒரு கேஸ் தீர்ப்புல இந்த போரூர் ஏரி ரெட்டேரியில் ஒரு ஏரி லெப்ட் சைடில் போரூர் பிரிட்ஜுக்கு மேலே மண்ணெல்லாம் கொட்டி துத்தாங்க. அந்த மண்ணு கொட்டி துத்ததெல்லாம் எவிஷன் பண்ணி கொட்டின மண்ணை வர வச்சோம். அந்த இடத்துல இருந்து தண்ணி போயிட்டு இருந்தது ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜுக்கு. போரூர் ஏரி தண்ணி பூரா உறிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கட் பண்ணி துண்டிக்கப்பட்டு மின் இணைப்பெல்லாம் துண்டிக்கப்பட்டு பசுமை தீர்ப்பாய உத்தரவாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. இன்னும் அந்த உத்தரவு நிலுவையில் இருக்கு. அந்த பகுதியில் நீர்நிலை பிடிப்பு பகுதியில் எந்த ஆக்கிரமிப்பும் செய்யக்கூடாது, எந்த பிரைவேட் பார்ட்டிஸும் தண்ணி எடுக்கக்கூடாது, இப்படின்னு பல நிபந்தனைகளை போட்டுது. ஆனால் அந்த ஏரியினுடைய முக்கில் மூளையில் ஒரு இரவு டீ கடை ஒன்று நடத்துகிறாங்க. 24 hours கடை நடத்துகிறாங்க. டீ கடை, ஹோட்டலு இதெல்லாம் நடத்தி அந்த கழிவுகள்லாம் அந்த ஏரியில் தான் போய் கலக்குது. இரவு நேரங்களில் தண்ணி அடிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு, அந்த இடத்துல பிரியாணிலாம் தயார் பண்ணுறாங்க, சாப்பிட்டுக்கிட்டு டெய்லி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. காவல்துறை நடவடிக்கை எடுக்க போனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு வாங்கியிருக்கிறாங்க, காவல்துறை தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. காவல்துறை தலையிடக்கூடாதுன்னு சொன்ன வாங்கின உத்தரவு எந்த இடத்துக்கு எந்த ஏரியாவுக்கு அப்படின்னு சொல்லி விலாவரியாக கொடுத்து அதுக்குண்டான டேங்க் வெறும் 24 hours நடத்துகிற ஜியோ மட்டும் காமிச்சிட்டா போராது. நீர்நிலை புறம்போக்கு இடத்துல, அரசு புறம்போக்கு இடத்துல ஆக்கிரமிப்பு செய்து அந்த ஆக்கிரமிப்பின் வழியாக இரவு நேர கடையெல்லாம் நடத்துகிறாங்க. அதுக்கு மின்சார வாரியத்தில் மின் இணைப்பு பல லட்சங்களை பெற்றுக்கொண்டு மின் இணைப்பு வழங்கி இருக்கிறாங்க. சாதாரண ஏழை நீர்நிலை புறம்போக்கில் கொட்டா கட்டிட்டு கரண்ட்டு கேட்டால் கொடுக்க முடியாது, பட்டா கிடையாது, வீட்டு வரி ரசீது கிடையாதுன்னு சொல்லி எல்லா கண்டிஷனும் போடுறாங்க. இந்த கோர்ட்டு உத்தரவு, பசுமை தீர்ப்பாய கோர்ட்டு உத்தரவு ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாதுன்னு. இது சம்பந்தமாக குன்றத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பசுமை தீர்ப்பாயத்தினுடைய உத்தரவு காமிச்சு அங்கே ஆய்வுக்கு வந்த மாவட்ட வருவாய் அலுவலர் ஒரு அம்மனிக்கிட்ட கொடுத்தேன். அந்த அம்மா அங்கே இருக்கிற வட்டாட்சியர்கிட்ட கொடுத்து இது என்னன்னு பார்த்து உடனடியாக ஆக்கிரமிப்பு அங்கத்தை நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு, 3 months மேலே ஆயிடுச்சு. இது சம்மந்தமாக நேற்று சமீபத்தில் கேட்க போனால்
வட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊர்பட்ட பொதுமக்கள் வட்ட ஆட்சியரை காண வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு ஒய்யெல்லாம் கூட கிடையாது. ஒவ்வொருத்தராக போகணுமா, யாரும் கும்பலாக போகக்கூடாதான் வட்ட ஆட்சியர்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பொதுமக்கள் அங்கே மனுக்களை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் குன்றத்தூர் வட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் லஞ்சம் 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 பணம் இல்லைன்னா எந்த வேலையும் வருவாய் வட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்கலை. இந்த ஆக்கிரமிப்பாளரும் கணிசமான லஞ்சத்தை வழங்கியதன் விளைவாகத்தான் ஆக்கிரமிப்பு எடுக்க முட்டுக்கட்டையா இருக்கிறாங்க. நான் அவன் இல்லை, இது பொதுப்பணித்துறை. ஏன்னா பொதுப்பணித்துறை நிலமா இருக்கட்டும், நெடுஞ்சாலைத்துறை நிலமா இருக்கட்டும், அரசுக்கு பலவிதமான புறம்போக்கு நிலமாக இருக்கட்டும், ஆக்கிரமிப்பை அகற்ற அதிகாரம் படைத்தவங்க வருவாய்த்துறையினர் தான். ஏன் அந்த வருவாய்த்துறை ஆளை மாற்றி சொல்லி காலம் நடத்துறாங்கன்னு கேட்டா இதங்கலை. நேற்று கூட லஞ்ச ஊழல் இல்லாத தமிழ்நாட்டிலெல்லாம் ரைடு பண்ணி 1,13,00,000 குடிச்சிருக்குன்னு சொல்லி விஜய் அரசாங்கம் லஞ்ச ஒழிப்புத்துறை பத்திரிகை செய்தி டிவி செய்திலாம் வருது. லஞ்சம் வாங்கினா புகார் தெரியுன்னு வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்பருங்கெல்லாம் போடுறாங்க. எல்லா மாவட்ட நம்பரும் போடுறாங்க, எல்லா இதையும் போடுறாங்க. வரவேற்கத்தக்கத்தான் இந்தியன் படம் மாதிரி லஞ்சம்னு கேட்டால் அங்கே விஜய் நிற்பார் அப்படின்னு ஒரு சீனை கிரியேட் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் இதில் இன்னும் கொஞ்ச நாள் ஆன பிறகு அதிகாரப்பூர்வமாக தெரியும் உங்கள் அரசினுடைய நிர்வாகத்தில் அடிமட்ட மக்களுக்கு காட்டுறதுக்காக லஞ்சம் 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 லஞ்சம்ன்றீங்க. அப்போ ஏன் இந்த அரசு புறம்போக்கு நிலத்தை 24 மணி நேரம் கடன் அர்த்தத்தில் 12 பேர் 10 12 பேருக்கு மேலே தொழில் வரி கட்டியிருக்கணும், லைசன்ஸ் வாங்கியிருக்கணும், உள்ளாட்சித்துறையில் வரி கட்டியிருக்கணும், எந்தவித பத்திரமும் இல்லாமல் எந்த விதமான இடமும் ஆக்கிரமிப்பில் அரசு புறம்போக்கு நடத்த எப்படி லைசன்ஸ்லாம் கொடுக்குறாங்க? எப்படி வரி கட்டுற, எப்படி தொழில் வரி கட்டுற, எப்படி 12 13 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற? அந்த வேலை வாய்ப்பு கொடுக்குறவங்க எல்லாருக்கும் வெளி மாவட்ட பீகார்காரங்களுக்கெல்லாம் ஆதார் அட்டை இருக்கா? அவங்க சம்பந்தமான இதெல்லாம் இருக்கா? பல பிரச்சனைகள்லாம் இருக்கு. இரவு நேர கடனத்தில் காவல்துறை போய் அங்க அடியில் தடியில் தகராறு அடிக்கடியெல்லாம் நடக்குதுன்னு போய் ஆய்வு பண்ணா காவல்துறையை மிரட்டுறாங்க. எங்கேயா நடக்கும்? நடக்கிறது புறம்போக்கு இடம் கடை, ஏரியில் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சு நடத்துகிற கடை. அந்த கடையை பூட்டுன்றாங்க. 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் சாத்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை எழுதுன்னு சொல்கிறாங்க. சாத்த முடியாதுன்னு வைராக்கியமாக சவால் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏதோ விஜய் கட்சியில் இருந்த ஒரு முக்கிய பிரமுகர்னு வேற சொல்கிறாங்க. அது விசாரிச்சாதான் தெரியும் அவர் விஜய் கட்சி பிரமுகரா இல்லை விஜய் கட்சி பேரை சொல்லி அவர் கடன் நடத்துகிறாரான்றது. இதெல்லாம் இந்த இது சம்பந்தமாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு வாட்ஸ்அப் கால்லையும் தொலைபேசி கால்லையும் போட்டால் அவங்க நேர்முக உதவியாளர் தான் பேசுகிறாங்க. கேட்டால் மேடம் வீடியோ கான்ஃபரன்ஸில் இருக்காங்க, மீட்டிங்கில் இருக்காங்கன்னு தகவல் சொல்கிறாங்க. அவங்களுக்கு வாட்ஸ்அப் செய்தியும் போட்டாச்சு. இதெல்லாம் முட்டுக்கட்டை எங்கே நிற்குது? வட்டாட்சியர் அலுவலகத்தில் இது நீர்நிலை புறம்போக்கு நிலம்தான், இமிடியட்டாக மின்சாரத்தை துண்டிக்கலாம், ஆக்கிரமிப்பு அகற்ற நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லி நடவடிக்கை எடுக்க வேண்டிய வட்ட ஆட்சியர் தவறான தகவல்களை மாவட்ட ஆட்சியர்களாக தராங்க. அவங்க அப்படியே கட்டி போடுறாங்க. இதே நிலம் தான் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜுக்கும் 122 ஏக்கரா ராம்மோகன் ராவ் லீஸுக்கு ரெடி பண்ணி கொடுத்தார். நீர்நிலை புறம்போக்க மறுவகையாரா பண்ணியாச்சு அப்படின்னு அவர் உத்தரவுல கொடுக்குறாரு. எங்கேயா இருக்க நீர்நிலை புறம்போக்கு லேண்ட்? இன்னி வரைக்கும் நீர்நிலை புறம்போக்கு லேண்ட் தான். வாட்டர் பெட்டு வாட்டர் பண்டு ரெவன்யூ இருக்காங்க பாரு, இன்னி ஸ்டேஜ் வரைக்கும் அதுதான். அவங்க அதே 19 ஏக்கரா அரசாங்கத்துக்கு ஒய்எஸ்ஆர் லேண்டா கிஃப்ட் ரிஜிஸ்டர் பண்றாங்க. அதையும் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கிறான். அதுலேயும் சிஎம்டி ஒரு
18 கோடி 20 கோடி ரூபாய்க்கு பார்க்கு பண்ணலாம். எங்க நடக்கும்? மாமியார் வருஷம் மண்குடம், மருமக வருஷம் பொன்குடம் தான். விரைவில் இந்த ஆக்கிரமிப்பை அகற்றலைன்னா காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் மீதும் ஸ்ரீபெரும்புதூர் வட்ட ஆட்சியர் மீதும் லஞ்ச ஊழல் இல்லாத புகார் செய்யறது இல்லாமல் நீதிமன்ற அவமதிப்புக்கு ஆளாவாங்க என அறிவுறுக்கிறேன். எச்சரிக்கையாகவே சொல்கிறேன். ஆக்கிரமிப்பை இன்று முதல் 7 தினங்களுக்குள் அகற்ற தவறினால் நீதிமன்ற படிக்கட்டுகளை நாட நேரிடும் என சொல்கின்றோம்.